மலேசியாவில் உள்ள அமைதியை சீர்குலைக்க செய்யும் தரப்புக்கு நாட்டு மக்கள் செவிசாய்க்க கூடாது. நாட்டின் முன்னேற்றமும் பாதுகாப்பும் அவசியம் என்று சாரோங் மியூசிக் ரன் 2025 எனும் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இவ்வாண்டு இறுதியில் நாட்டில் திடீர் பொதுத் தேர்தல் நடத்தப்படலாம் என்று பெர்சத்து கட்சி கூறியிருக்கும் நிலையில் பெர்சத்து கட்சியின் தலைமைச் செயலாளர் அஸ்மின் அலியின் கூற்றானது அரசியல் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அரசாங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக சாடினர். சத்யா அலாமில் உள்ள பேரங்காடிகள் நிகழ்ந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் அங்கு பணிபுரியும் துப்புரவு பணியாளர் ஒருவர் காயமடைந்தார். சந்தேக நபரை காவல்துறையினர் தேடி வருவதாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் உசேன் ஒமார் கான் கூறினார். சபா சரபா மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியிருந்தவர்கள் வீடு திரும்ப அனுமதி அளிக்கப்பட்டுள்ளனர் என்று மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்தது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவைச் சேர்ந்த சந்திரகுமார் 1,14,439 வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றார். திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட கட்சிகள் டெபாசிட் இழந்தன. டெல்லி மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் யார் என்பதை உறுதி செய்வதற்காக இன்று ஆலோசனை கூட்டத்தை பாஜக நடத்துகிறது. நடந்து முடிந்த டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக 70 இடங்களில் 48 இடங்களை வெற்றி கொண்டது குறிப்பிடத்தக்கது. டிக்டாக் செயலியை வாங்குவதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று உலகின் பிரபல கோடீஸ்வரர் இலான் மஸ்க் கூறினார். டிக்டாக் செயலி சீன நாட்டின் பைட் டான்ஸ் நிறுவனத்தின் கீழ் உள்ளது. காசாவில் இருந்து ஹமாஸ் மேலும் 3 பிணையாளிகளை விடுவித்துள்ளது. பதிலுக்கு இஸ்ரேல் 183 பாலஸ்தீன கைதிகளுக்கு விடுதலை அளித்தது. சாங்கி விமான நிலையத்தில் விமானத்திலிருந்து இறங்கிய பயணிகள் 3 வருகையாளர் பகுதிக்குள் நுழைய முடியாமல் ஏரோ பிரிட்ஜ் பாலத்திலேயே மாட்டிக்கொண்ட சம்பவத்திற்கு கேட்டே பசிபிக் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுள்ளது. ஸ்பெயின் லாலிகா ஆட்டத்தில் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியும் ரியால் மேட்ரிட் அணியும் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலை கண்டனர். ரியால் மேட்ரிட் அணிக்கு கிலியன் எம்பாப்பே கோல் புகுத்தினார். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.